திருச்சி மாவட்டம் திருவள்ளாரை கிராமத்தில் பட்டா வேண்டி பல ஆண்டுகளாக போராடும் மக்கள் 2026 தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தீபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தீபன், அங்கிருக்கும் கள விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரகாஷ். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளரை பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் பட்டா வேண்டி தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை அரசு அதிகாரிகள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் தாசில்தார், அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பல தரப்பட்ட அதிகாரிகள் அரசியல் கட்சி சேர்ந்த மக்களை சந்தித்து கோரிக்கை மனு வைத்தும் இதுவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் தொடர்ந்து எங்களுடைய பகுதியில் கூடிய மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதி மக்களிடையே கேட்போம். மேம் வணக்கம். உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன நடக்கணும்? 45 வருஷமா இங்க எல்லாரும் இருக்காங்க, அதுக்கு மேலேயே இருக்காங்க. மக்களுக்கு பட்டா வேணும், தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை. மெயினாக நாங்கள் இருக்கிறது திருச்சி மாவட்டம் மலச்சனூர் வட்டம் திருவள்ளரை கிராமம். இங்கே யாருக்குமே பட்டா கிடையாது. இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுத்ததில் கூட 2 பேருக்கு தான் பட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்தோம்னா நாங்கள் தேர்தலில் நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லாட்டி நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு மெயினாக பட்டா வேணும், தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி இல்லை. இங்கே மெயினாக தண்ணி குடிநீர் வசதி சுத்தமாக கிடையாது. 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி வருது. அதனால் எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், பாத்ரூம் வசதி வேணும், நல்ல ரோடு வேணும். பட்டா மெயினாக பட்டா தான் எங்களுக்கு வேணும். பட்டா இருந்தாவே மக்கள் மற்றது கூட பார்த்துக்கோங்க. பட்டா தான் மெயின். இங்கே தயவு செய்து பட்டா எங்களுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பட்டா தான் வேண்டும், வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இப்போ தொடர்ந்து இன்னொரு மக்களோட கேட்போம். இந்த பட்டா வேண்டி நீங்கள் அதிகாரிகளை சந்திச்சிங்களா? அரசு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? உங்கள் தொகுதி எம்எல்ஏ என்ன சொன்னார்? அதாவது எம்எல்ஏவுக்கு வாய் மூலமாகவும் நாங்கள் கோரிக்கை வச்சோம், மனுக்கள் மூலமாகவும் அனுப்பிச்சிருக்கிறோம். பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் பார்க்கல. இப்போ பூனாச்சிகிட்ட கொண்டு மனு கொடுத்து நான் பேசினேன். அவரும் ஊர் மக்களை பூரா கூட்டிடுவான்னு சொன்னார். அப்புறமேலே ஊர் மக்களை பூரா எப்படி நம்ம போய் ஒரு ஆள் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் கிடப்பில் போட்டார். அதுக்கப்புறம் பரமேஸ்வரி எம்எல்ஏ வந்தாங்க. அவங்கள்ட்டையும் பேசி கோரிக்கை வச்சேன். அவங்களும் இதை பற்றி கண்டுக்கல. இப்போ இருக்கிற எம்எல்ஏவுக்கு, மந்திரிக்கு, கலெக்டருக்கு, ஆர்டிஓக்கு, தாசில்தாருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பேப்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ பஞ்சப்பட்டி பஸ் ஸ்டாண்டு திறக்கும் போது பட்டா கொடுக்குறதா அளந்தாங்க. எங்களை கூட்டிகிட்டு தான் போனாங்களா ஒழிய கும்பலை காட்டுறதுக்கு மறுபடியும் எங்களுக்கு பட்டாவும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இப்போ அதுக்கப்புறம் தாங்க இப்போ எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த கிராம பகுதி மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி அரசு அதிகாரிகளை சந்தித்து மனுக்கள் அளித்தாலும் இதுவரை அந்த மனுக்கள் மீதான எந்த விதமான நடவடிக்கையும் அரசு அதிகாரிகளோ இல்லை இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், அதே சமயம் இந்த திருவள்ளை இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியில் அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும், குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் எதுவும் இல்லாமல் பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழை காலங்களில் அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதால் விபத்துகளும் மற்றும் தொற்று நோய்களும் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு நடைபெறும் தேர்தலிலும் வருகின்ற அந்த வேட்பாளர்கள் உங்கள் பகுதிக்கு பட்டா வழங்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தாலும் அதை நிறைவேற்றப்படாத சூழ்நிலை தான் தற்போது நிலவி வருகிறது. தொடர்ந்து அரசு அதிகாரிகளை நேரில் சந்தித்தும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்தும் மனுக்கள் அளித்தும் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் உங்கள் அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கூட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும், கூட்டத்தை காமிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களை அழைத்து சென்றதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இவருடைய முக்கிய கோரிக்கையை அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும், பட்டா வழங்க வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக உள்ளது. இதற்கு உடனடியாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பல ஆண்டுகளாக பட்டா வேண்டி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது வரை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி தீபன்.